Hi friends, I am Mila. நான் இன்னைக்கு எதை பத்தி பேச போறேன்னா ஒரு 3 months முன்னாடி துபாயில நடந்த ஒரு இன்சிடென்ட் பத்தி தான் பேச போறேன். 3 months முன்னாடி துபாயில நடந்த ஒரு இன்சிடென்ட் பத்தி நான் எதுக்கு பேசணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா? ஒண்ணுமே இல்ல. இதுல எப்படி நம்ம கவர்மெண்ட் இன்வால்வ் ஆயிருக்கு அப்படிங்கறத பத்தி தான் சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் ஒரு 3 நேம் சொல்றேன். அந்த நேமை நீங்க நோட் பண்ணிக்கோங்க. லத்தீஃபா மக்தூம், ஹர்வ் ஜாபட், இவர் வந்து ஒரு ஃப்ரெஞ்ச் பிசினஸ்மேன். டீனா ஜொஹைனன், இவங்க வந்து ஒரு மார்ஷல் ஆர்ட் டீச்சர், பிரேசிலியன். இந்த 3 நேம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் லத்தீஃபா மக்தூம் யார் இவங்க? ஃபர்ஸ்ட் இவங்களோட வீடியோ ஒன்று பிபிசியில் ரிலீஸ் ஆச்சு. என்ன சொல்றாங்கன்னா, அந்த வீடியோவில் அவங்க இஃப் யூ ஆர் வாட்சிங் திஸ் வீடியோ இட்ஸ் நாட் சச் அ குட் திங், ஐதர் ஐ எம் டெட் ஆர் இன் வெரி 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 டேஞ்சரஸ் சிச்சுவேஷன் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இப்போ நீங்கள் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா நான் செத்துருப்பேன். அதாவது இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு சொல்றாங்க, இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது நான் செத்துருப்பேன், இல்லைன்னா நான் எனக்கு ரொம்ப ரொம்ப கொடுமையான ஒரு சுச்சுவேஷன்ல நான் இருக்கேன்னு அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. யார் இவங்க லத்தீஃபா மக்தூம்? இவங்க யாரும் இல்லை, துபாய் கிங் இருக்காங்கல்ல அவங்களோட டாட்டர் தான், துபாயோட ரூலரோட டாட்டர் தான் அவங்க லத்தீஃபா மக்தூம்ங்கிறவங்க. அவங்களோட 2வது டாட்டர். இவங்க என்ன பண்றாங்கன்னா, இவங்க வந்து அந்த வீடியோல என்ன சொல்றாங்கன்னா, துபாயில வந்து பெண்கள்லாம் வந்து ஒரு ஹியூமனாவே ட்ரீட் பண்ணப்படல, ஒரு சப் ஹியூமனா ட்ரீட் பண்ணப்படுறாங்க. அதாவது பெண்ணடிமைத்தனம் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இவங்களுக்கு மட்டும்தான் இந்த கொடுமை நடக்குதா அப்படின்னா அப்படி இல்லை, துபாயில் நடக்கிற எல்லா பெண்களுக்குமே இருக்கு. இவங்க வந்து இவங்களால அதை சகிச்சுக்க முடியல, அதனால அங்கிருந்து தப்பிச்சு போகணும்னு முடிவு பண்றாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், இதுக்கு முன்னாடி இவங்களோட 16வது வயதுல அங்கிருந்து தப்பிச்சு போக ட்ரை பண்ணியிருக்காங்க. அவங்க கேப்சர் பண்ணப்பட்டு 3 years ஜெயிலில் வச்சிருக்காங்க அவங்க. அந்த டைம்ல இவங்கள பிசிக்கலி மென்டலி ஹராஸ் பண்ணியிருக்காங்க துபாய் அஃபீஷியல்ஸ் அண்ட் அவங்க அப்பா, அதான் துபாயோட கிங், பிசிக்கலி ஹராஸ் பண்ணியிருக்காங்க. அதனால அவங்க அக்காவும் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி துபாயில இருந்து இதே மாதிரி ஃப்ரீடமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி துபாயில இருந்து தப்பிச்சு போக ட்ரை பண்ணி அவங்க அக்காவை இங்கிலாந்துல வச்சு கேப்சர் பண்ணி கொண்டு வந்து இதே மாதிரி ஹராஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப பிசிக்கலி அவங்கள வந்து ஹராஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா அதுக்கப்புறம் அவங்க அக்கா என்ன ஆனாங்கன்னு இதுவரை தெரியல. இது ரெண்டுமே உங்களுக்கு தெரியும். அதாவது இதுக்கு முன்னாடி இவங்களும் மாட்டிட்டாங்க, இவங்க அக்காவும் மாட்டிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு இதுக்கு மேல நம்ம தப்பிச்சு போறது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லி இவங்க முடிவு பண்றாங்க. சரின்ட்டு இவங்க கூகுள் பண்றாங்க, எப்படி தப்பிச்சு போகலாம் அப்படின்னு சொல்லி நிறைய ரிசர்ச் பண்றாங்க. சரி, தப்பிச்சு போகலாம்னு முடிவு பண்ணிட்டு இவங்களுக்கு அந்த நேரத்துல ஒரு நேம் கிடைக்குது. அப்பதான் பிரெஞ்ச் பிசினஸ்மேன், நான் முன்னாடி சொன்னல ஹர்வ் ஜாபட் அப்படிங்கிறவர். அவர் வந்து இதுக்கு முன்னாடி துபாயில பிசினஸ் பண்ணவர். இவர் வந்து துபாயில பிசினஸ் பண்ணி அங்க இருக்கிற அபிஷியல்ஸ் கிட்ட ஏதோ ப்ராப்ளம் ஆயிட்டு, அந்த பிசினஸ்ல ஏதோ ப்ராப்ளம் ஆயிட்டு இவரை வந்து அரெஸ்ட் பண்ற ஒரு சுச்சுவேஷன் வருது. அதனால துபாயில இருந்து தப்பிச்சு போயிட்டாரு இவரு. அந்த தப்பிச்சு போற விஷயத்துல சக்சீட் பண்ணிட்டாரு அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்ச உடனே இவங்களுக்கு கூகுள் மூலியமா தெரிய வருது. அதுக்கப்புறம் இவங்க இந்த லத்தீஃபா வந்து அந்த பிசினஸ் மேனை கான்டாக்ட் பண்றாங்க. இந்த மாதிரி எனக்கு வந்து இங்க துபாயில வந்து ரொம்ப கொடுமை பண்றாங்க, என்ன நாங்க இருந்து தப்பிச்சு போனோம், நான் வந்து துபாய் கிங்கோட டாட்டர், எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்க, நீங்க எப்படி தப்பிச்சு போனீங்க, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அந்த மாதிரி சொல்றாங்க. அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, நீங்க வந்து துபாய் கிங்கோட டாக்டர்னு சொல்றீங்க, இதுக்கு முன்னாடி நான் துபாயில இருந்து தப்பிச்சு வந்திருக்கேன், எனக்கு வந்து உங்களோட கிரெடிபிலிட்டி நான் நம்ப மாட்டேன். ஏன்னா நீங்க வந்து கிங்கோட டாக்டர்னு சொல்றீங்க, உங்க அப்பா தான் என்ன வந்து ட்ரை பண்ணி பிடிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு பிளான் பண்றாரோ அப்படின்னு சொல்லி எனக்கு டவுட்டா இருக்கு அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் இவங்களை நம்பல. அதுக்கப்புறம் கண்டினியூஸா இவங்க வந்து அவங்களுக்கு மெயில் பண்றாங்க. மெயில் மூலியமா தான் அவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க. பேசும்போது அவர் வந்து ஒரு கட்டத்துல இவங்களுக்கு சரி ஒத்துக்கிறேன், நான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சரி, அவரால் துபாய்க்குள்ள வர முடியாது. அப்படி இருக்கும்போது லத்தீஃபாக்கு இன்சைட் த கண்ட்ரி ஹெல்ப் பண்றதுக்கு யாரை பார்க்கலாம், யாரை நம்பலாம் அப்படின்னு சொல்லி தெரியல. பிகாஸ் இவங்க அப்பாவை எதிர்த்து தான் போறாங்க, தப்பிச்சு போறாங்க. இவங்க அப்பா துபாயிலே ஒரு சுப்பீரியர் பவர் உள்ள ஒரு பர்சன், அவங்களை எதிர்த்து தான் போறாங்க. இவங்க ஹெல்ப் கேட்டா யார் ஹெல்ப் பண்ணுவாங்க, அதாவது இவங்களுக்கு யார் ஹானஸ்டா இருப்பாங்க, இந்த மாதிரி இவங்க கஷ்டத்தை சொன்ன உடனே அவங்க அப்பா கிட்ட போய் யாரும் சொல்லிட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த டைம்ல தான் பிரேசில்ல இருந்து மார்ஷல் ஆர்ட் சொல்லி தரத்துக்கு துபாய்க்கு டீனா ஜொஹைனன்ங்கிறவங்க வராங்க. அவங்க கிட்ட இவங்களுடைய கஷ்டத்தெல்லாம் சொல்றாங்க. இந்த பிளான் வந்து 7 வருஷமா போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி நான் படுற கஷ்டம், இவங்க படுற கஷ்டம், இதுக்கு முன்னாடி இவங்க இந்த பிரெஞ்ச் பிசினஸ் மேன் கிட்ட பேசினது, இதை பத்திலாம் அவங்க டீட்டெயிலா பேசிக்கிறாங்க. எப்போ பேசிக்கிறாங்கன்னா, இந்த செக்யூரிட்டிஸ், இவங்க வந்து கிங்கோட டாக்டர் இல்லையா, இவங்களை சுத்தி எப்பவுமே செக்யூரிட்டிஸ் இருப்பாங்க. அந்த செக்யூரிட்டிஸ்லாம் எப்போலாம் இல்லையோ அந்த டைம்லலாம் இவங்க இந்த எஸ்கேப் பிளான் பத்தி எப்படி எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிறாங்க. இவங்களுக்காக டீனாக்காக அந்த லத்தீஃபாக்காக டீனா ஜொஹைனன் டீச்சர் இருக்காங்களா, அவங்க வந்து பிரான்ஸ்க்கு போயிட்டு அடிக்கடி பிரான்ஸ் போயிட்டு இவங்களை எப்படி தப்பிச்சு போகலாம் அப்படிங்கிற மாதிரி எஸ்கேப் பிளான் பத்தி இவங்க 3 பேருமே பேசிட்டு இருக்காங்க. ஃபைனலா அந்த எஸ்கேப் பிளான் எக்ஸிகியூஷன் டேட் வருது.
பிளான் என்னன்னா துபாயில இருந்து ஓமன் பார்டருக்கு போயிட்டு ஓமன் பார்டர்ல ஒரு சின்ன போட் மூலமா சீக்குள்ள போனோம், கடலுக்குள்ள போனோம். அங்க நம்ம பிரெஞ்சு பிசினஸ் ஹர்ப் ஜாபர்ட் வந்து வெயிட் பண்ணுவார், ஒரு யாட்ச்ல வெயிட் பண்ணுவாரு. அந்த யாட்ச்ல இருந்து அங்க இருந்து கிளம்பி இந்தியாவில் இருக்கிற கோவாக்கு வரதான் பிளான். கோவால இருந்து புளோரிடாக்கு போயிட்டு அங்க வந்து ரெஃப்யூஜி அசீலம், அதாவது புகலிடம் அங்க கிடைக்கும், யுஎன் மூலமா அங்க புகலிடம் வாங்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி இவங்களுடைய பிளான். ஃபர்ஸ்ட் அந்த எக்ஸிகியூஷன் டேட் வருது. துபாயில இருந்து ஓமன் பார்டருக்கு போறாங்க. ஓமன் பார்டர்ல இருந்து பிளான் படியே ஒரு சின்ன போட் மூலமா டீனாவும் லத்தீஃபாவும் சின்ன போட்ல போறாங்க. அந்த வெதர் ரிப்போர்ட்லாம் ரொம்ப கடுமையா இருக்கு. இது ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த யாட்ச்க்கு போறாங்க. அந்த யாட்ச்ல தான் இவர் வெயிட் பண்றாரு. யாரு? நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பிசினஸ் மேன் ஹர்ப் ஜாபர்ட் வெயிட் பண்றாரு. யாட்ச்ல போய் மீட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் டைமா லத்தீஃபா அப்பதான் அந்த பிரெஞ்சு பிசினஸ் மேனை பாக்குறாங்க. இவங்களோட கஷ்டத்தெல்லாம் சொல்றாங்க. அந்த யாட்ச்ல இருந்துட்டு இருக்கிற எல்லா பிரஸுக்கும் இவங்க தப்பிச்சு போறதை பத்தியும் ஏன் தப்பிச்சு போறாங்கன்னு எல்லா பிரஸுக்கும் தெரியப்படுத்துறாங்க லத்தீஃபா. எதுக்காகனா இவங்களுடைய நியூஸ் பப்ளிசிட்டி ஆகிறது மூலமா இவங்களுக்கு ஒரு சேஃப் ஜோன் கிடைக்கும் அப்படின்னு இவங்க ஃபீல் பண்றாங்க. அதனால இருக்கிற எல்லா பிரஸுக்கும் இவங்க பட்ட கஷ்டத்தை பத்தியும் இவங்க தப்பிச்சு போறத பத்தியும் பிரஸுக்கெல்லாம் தெரியப்படுத்துறாங்க. இந்த பிரஸுக்கு தெரியப்படுத்தினது இவங்களுக்கு பேக் ஆயிடுச்சு. என்னாச்சுன்னா இவங்க அந்த தெரியப்படுத்தின மொபைல் நெட்வொர்க் மூலமா இவங்க அப்பா இவங்களை ட்ராக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இவங்களுடைய யாட்ச் வந்து இந்தியன் ஓஷன் நோக்கி போகுது அப்படின்னு சொல்லி இவங்களை ட்ராக் பண்ணிட்டாங்க கிங், துபாயோட கிங். அதுக்கு முன்னாடியே துபாய் கிங் இங்கதான் போறாங்கன்னு தெரிஞ்சுட்டு இந்தியாவில் இருக்கிற ஹையர் அபிஷியல் கிட்ட டீல் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்னன்னா அந்த யாட்ச் வருது, என் டாக்டர் அதில் வராங்க அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த யாட்ச்ல யூஎஸ் பிளாக் குத்திட்டு போறாங்க. எதுக்காகனா இன்கேஸ் ஒரு வேற எதுவும் கண்ட்ரி அட்டாக் பண்ணா இது வந்து யூஎஸ் யாட்ச் அப்படின்னு சொல்லி வேர்ல்டுக்கு தெரியும். இந்த வேர்ல்டு வைட் இது வந்து ரீச் ஆகும் அப்படிங்கிறதுக்காக யூஎஸ் பிளாக் குத்திட்டு போறாங்க. அந்த யாட்ச் போது இந்தியன் ஓஷனுக்குள்ள போயிடுச்சு. இந்தியன் நேவி வந்து இவங்களை சரண்டர் பண்ணிட்டு இந்தியன் நேவி நம்ம கவர்மெண்ட் கிட்ட இன்ஃபார்ம் பண்றாங்க. இந்த மாதிரி நாங்க வந்து இந்த யாட்ச் வந்து பிடிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹையர் அபிஷியல் கிட்ட பேசுறாங்க. அதுக்கு முன்னாடியே துபாயோட கிங் வந்து என்ன பண்றாருன்னா நம்ம இந்தியன் கவர்மெண்ட் கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டாரு. என் டாக்டரை எனக்கு ரிட்டர்ன் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேச ஆரம்பிச்சிட்டாரு. என் டாக்டரை நீங்க ரிட்டர்ன் பண்ணா பதிலுக்கு நான் ஒரு விஷயம் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. நம்ம கவர்மெண்ட் என்ன பதிலுக்கு கேட்டாங்கன்னா உங்க கண்ட்ரில இருக்கிற கிறிஸ்டியன் மிச்சல், இப்போ ரீசெண்ட் டேஸா கோர்ட்ல இந்த நியூஸ் அடிக்கடி நம்ம கேட்டுட்டு இருக்கோம். இந்த கிறிஸ்டியன் மிச்சல் பத்தின நியூஸ் போயிட்டு இருக்கு. அவரை நீங்க என் கண்ட்ரிக்கு எக்ஸ்ட்ராடிட் பண்ணணும், உன் டாக்டரை நான் தரேன் அப்படின்னு சொல்லி நம்ம கவர்மெண்ட் டீலுக்கு ஒத்துக்கிறாங்க. யார் இந்த கிறிஸ்டியன் மிச்சல் அப்படின்னு பாத்தீங்கன்னா காங்கிரஸ் பீரியட்ல அகஸ்டா வெஸ்ட்லேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹெலிகாப்டர் வாங்குறதுல ஒரு கரப்ஷன் கேஸ் ஒன்று ஃபைல் ஆயிடுச்சு. அந்த கேஸ்ல இந்த கிறிஸ்டியன் மிச்சல்ன்றவர் மிடில் மேனா இருந்து லஞ்சம் வாங்கி கொடுத்தாரு அப்படிங்கிறது அவர் மேல உள்ள ஒரு அலிகேஷன். இவரை நம்ம கண்ட்ரி கொண்டு வரது மூலியமா அப்கமிங் லோக்சபா எலெக்ஷன்ல காங்கிரஸை மோடி கவர்மெண்ட் பிளேம் பண்றதுக்கு இவர் வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான டூலா இருப்பாரு, ஒரு பயங்கரமான டூலா இருப்பாரு அப்படின்னு சொல்லி மோடி கவர்மெண்ட் நினைச்சு தன்னுடைய பொலிட்டிக்கல் மைலேஜ்க்காக, தன்னுடைய முழுக்க அரசியல் ஆதாயத்துக்காக உலகிலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடு இந்தியாவுக்கு வந்தா நமக்கு ஃப்ரீடம் கிடைக்கும், நமக்கு ஒரு நீதி கிடைக்கும், தன்னுடைய பெண் அடிமைத்தனத்துல இருந்து இவ்வளவு நாள் தான் பட்ட கஷ்டத்துல இருந்து மீண்டுலாம் இந்தியா நமக்கு உதவும் அப்படின்னு நினைச்சு வந்த ஒரு பெண்ணை தன்னுடைய அரசியல் ஆதாயத்துக்காக இந்த பெண்ணை அந்த நரகத்துக்கு திரும்பி அனுப்ப ஒத்துக்கிட்டாரு நமது மோடி தலைமையிலான மத்திய அரசு ஒத்துக்கிட்டாங்க. மைக்கேல் கிறிஸ்டியன் இந்தியாவுக்கு வந்துட்டாரு. எல்லாருமே பார்த்துருப்பீங்க, நியூஸ் போயிட்டு இருக்கு. இந்தியாவுக்கு வந்துட்டாரு. ஆனா லத்தீஃபா அவங்க கண்ட்ரிக்கு திரும்ப அனுப்பிட்டாங்க. நம்ம கவர்மெண்ட் அனுப்பிடுச்சு. லத்தீஃபா இதுவரை என்ன பண்றாங்க, உயிரோடு தான் இருக்காங்களா, அவங்க என்ன பண்றாங்கன்னு இதுவரை எந்த நியூஸுமே தெரியல. அவங்களுக்கு அந்த அபிஷியல்ஸ் கிட்ட, துபாய் அபிஷியல்ஸ் சில பிரஸ் கேட்கும்போது இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவங்க இதுவரை எந்த சோசியல் மீடியாலயோ இல்ல அவங்க இருக்கிறதுக்கான எந்த ஆதாரமும் இதுவரை வெளியில தெரியல. அப்படிங்கிற அவங்க என்ன பண்றாங்க, உயிரோட தான் இருக்காங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியோட இந்த வீடியோவை நான் முடிச்சிருக்கேன்.